வந்து நீங்கள் பிளாட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸும் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. அதோட பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சஸ்கோல் சொந்தங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. வடிவேல் சாரோட ஒரு காமெடி இருக்குது, பழைய காமெடி. இன்னமும் நம்ம மனசுக்குள்ளே அந்த காமெடி ஓடிட்டு இருக்கோம். அது என்ன காமெடி அப்படின்னு பார்க்கும்போது, பாஸ் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வடிவேல் சார் பண்ணியிருப்பார் சரிங்களா. அந்த படம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஆனால் இன்றைக்கும் அந்த காமெடியால் தான் அந்த படமே ஹிட்டு சரிங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது மாதிரி சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா மாதிரி சில விஷயங்களை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, இங்கே பார்த்தீங்களா இந்த விஷயத்தை எடுத்து ஒழிச்சிட்டு வச்சுட்டா இவங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு குளோபல் பிரைஸ் வாங்கின ஒரு இதுவில் சுற்றிட்டு இருக்காங்க சரிங்களா. நான் ஏன் இதை சொல்கிறேன், அது உங்கள் சீப்பு யாருன்னா திருடிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. என் சீப்பு என்னைக்கு என் பேக்கெட்டில் தாங்க இருக்கும். நான் ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில், சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷனில் லொக்கேட்டாக இருக்க சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டை பற்றி தான், அதுவும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வர மாதிரி உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு பிளாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் சரிங்களா. இது வந்து நீங்கள் பிளாட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸும் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. அதோட பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சஸ்கோல் சொந்தங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. வடிவேல் சாரோட ஒரு காமெடி இருக்குது, பழைய காமெடி. இன்னமும் நம்ம மனசுக்குள்ளே அந்த காமெடி ஓடிட்டு இருக்கோம். அது என்ன காமெடி அப்படின்னு பார்க்கும்போது, பாஸ் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வடிவேல் சார் பண்ணியிருப்பார் சரிங்களா. அந்த படம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஆனால் இன்றைக்கும் அந்த காமெடியால் தான் அந்த படமே ஹிட்டு சரிங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது மாதிரி சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா மாதிரி சில விஷயங்களை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, இங்கே பார்த்தீங்களா இந்த விஷயத்தை எடுத்து ஒழிச்சிட்டு வச்சுட்டா இவங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு குளோபல் பிரைஸ் வாங்கின ஒரு இதுவில் சுற்றிட்டு இருக்காங்க சரிங்களா. நான் ஏன் இதை சொல்கிறேன், அது உங்கள் சீப்பு யாருன்னா திருடிட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. என் சீப்பு என்னைக்கு என் பேக்கெட்டில் தாங்க இருக்கும். நான் ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் ரொம்ப சீப்பாக பண்ணுறதுனால தான் இந்த சீப்போட கான்செப்ட் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா. நம்மளோட பாதையில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அது டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்குங்க. உங்களோட பாதையிலும் அதே மாதிரி தான். உங்கள் பாதையில் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கிற வரைக்கும் உங்கள் பாதையில் எவ்வளோ தடை வந்தாலும் அது எல்லாமே டஸ்ட்டு மாதிரி பறந்து போயிட்டே இருக்குங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். என்றைக்குமே உண்மையாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் சரிங்களா. சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தா மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தேன் மற்ற எல்லாமே பார்த்துடலாமா. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆஇருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகுது சரிங்களா. இந்த சங்கராபுரம் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த சங்கராபுரம் லொக்கேஷன் எங்கே லொக்கேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சித்தாலப்பாக்கம் டு அரசங்கல்னி போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக அரசங்கல்னி ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷனுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தா உங்களுக்கு யமகா ஷோரூம் இருக்கும். அதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க் சரிங்களா. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அப்படியே அங்கே பாருங்கள் ஜோன்ஸ் பீஸ் அபார்ட்மெண்ட்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் நம்மளுக்கு ஜோன்ஸ் அந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சது. அந்த 60 ஃபீட் ரோட் சொல்லுவாங்க, சங்கராபுரம் 60 ஃபீட் ரோட் சொல்லுவாங்க. அந்த 60 ஃபீட் ரோட்டில் தான் நம்மளுக்கு இந்த ஜோன்ஸ் ப்ரீஸ் அபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா. எக்ஸாக்டாக அந்த ப்ரீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% இருக்கும். நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் நம்ம சஸ்கோல் சொன்னாங்க, ஹரி எனக்கு ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒரு 6 மந்த் கூட வெயிட் பண்ணுறேன், ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸாக கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க சரிங்களா. இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 2 பிளாட்டாக போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடு பக்கத்தில் ஒரு பிளாட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனர் இருக்காங்க பாருங்கள், அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிலிட்டி வந்திருக்கு சரிங்களா. நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியர் டைட்டில் உள்ள டாக்குமெண்ட்டுங்க. 2 சைடு ரோடு வரும். அந்த சைடு அந்த தார் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு வரும். இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு 24 ஃபீட் ரோடு வரும் சரிங்களா. சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள், சுற்றி அபார்ட்மெண்ட்டுகளும் வீடுகளும் நிறைஞ்சிருக்க ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராது சரிங்களா. முக்கியமான விஷயம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராது. கிரவுண்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பிளாட்டோட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு 25 ஃபீட் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சரிங்களா. அந்த 30 ஃபீட் ரோடு சொன்ன பாருங்கள், அந்த சைடு பார்த்தா உங்களுக்கு வந்து 40 ஃபீட் 40 அடி ஃப்ரண்டேஜ் வரும். அந்த ரோடு பார்த்தா மாதிரி 40 ஃபீட். நான் நின்றுட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஃபீட் நம்மளுக்கு டைமென்ஷன், அதான் அந்த உங்களுக்கு லென்த் வந்துடும் சரிங்களா. இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு. கரெக்டாக 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வருங்க. நீங்கள் இப்போ பிளாட் வாங்கினா கூட உடனே உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிக்க முடியும். நீங்கள் பிளாட்டாக வாங்கிட்டு ஹரி ஒரு 4 மாதம் கழிச்சு நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா பிளாட்டை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 59 lakhs 59 லட்ச ரூபா பிளாட்டோட காஸ்ட் வரும். இல்லை நீங்கள் வீடோட சேர்த்து ஹரி நான் வீடோடய சேர்த்து வாங்கிக்கிறேன், நான் 6 மாதம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கட்டி கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டு
லேண்ட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. இதில் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 98 lakhs 98 லட்ச ரூபா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் நெகோசியேஷன் மட்டும் இருக்குங்க. நல்ல ஒரு மெட்டீரியல் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த மெட்டீரியலே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. 6 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கஸ்டமைஸ்லேயே கார்னர் பிளாட்டாக சங்கராபுரம் லொக்கேஷனில் உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்க முடியும் சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்கள் லோன் போனீங்க அப்படின்னா 90% வரைக்கும் எங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் பண்ணி தர முடியும். லேண்ட் லோன் பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் எங்களால் லேண்டுக்கு மட்டும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தர முடியும் சரிங்களா. ஸோ சங்கராபுரம் லொக்கேஷனில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கார்னர் பிளாட் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குங்க. இது மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.